இவருக்கு நினைவு திரும்புறதுல எல்லாரும் தீவிரமா இருக்காங்க. அது நடக்கிறதுக்குள்ள நான் என்ன சேவ் பண்ணியே ஆகணும். எல்லாரும் உள்ள வந்ததும் கல்யாணத்தை பத்தி ஞாபகப்படுத்தி இன்னைக்கே அதை முடிச்சிடணும். அதுதான் என்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி. உள்ள கூட்டிட்டு பாப்பா. மாமா மாமா பார்த்து பார்த்து. கல்பனா, என்னம்மா நீ அங்க தனியா நின்னுட்டு இருக்க? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் அத்தை. இத பாருமா, இந்த வீட்டுக்கு நீ மருமகளா வரப்போறவ. அங்க ஒதுங்கி நிக்க கூடாது. வா, எல்லாரோட சேர்ந்து நில்லு. மாமா, சாமி நல்லா வேண்டிட்டீங்கல்ல? கடவுளே, என் புருஷன் விழுந்து கிடந்த நிலைமையை பார்த்தப்போ என் தாலிக்கு ஆபத்து வந்துச்சுன்னு நான் பயந்திருந்தேன். அவர் பொழைச்சுக்குவாரா, திரும்ப இந்த வீட்டுக்கு வருவாரான்னு நிச்சயமா எதுவுமே தெரியல. ஆனா நீ என்னை கைவிட மாட்டேன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். அந்த நம்பிக்கை வீண் போகல. ரொம்ப நன்றி. தரங்க. அம்மா, அப்பாக்கு உங்களை அடையாளம் தெரியுதுமா? உங்களை பார்த்து கண் கலங்குறாரு. என்னங்க, நாம நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஏங்க, உங்க முன்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியுதா? நான் உங்க வேதாங்க. நான் உங்க வேதா. அண்ணி, இத்தனை வருஷமா அண்ணனும் நீங்களும் ஒரு உயிரா வாழ்ந்திருக்கீங்க. உங்களை எப்படி அவருக்கு தெரியாம இருக்கும்? ஆனா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரே சீதா. அவர் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறது அவர் கண்ணுல தெரியுது. வாயும் துடிக்குது. ஆனா வார்த்தை வர மாட்டேங்குது. மாமா அம்மா அழாதம்மா. அப்பாவை இப்பதானம்மா வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கோம். ஒரே நாள்ல எல்லாமே நடந்துருமாமா? கொஞ்சம் கொஞ்சமா தாமா அப்பா பழைய நிலைமைக்கு வருவாரு. அது வரைக்கும் நம்ம தாமா கொஞ்சம் பொறுமையா இருக்கும்.